வீட்லேயோ சனி உட்காந்தா அது நம்பிக்கை துரோகம் பண்ணும். சனி திசையோ சனி புத்தியோ வரும்போது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படும். அது சனி பண்ணலை. சனி இருக்கக்கூடிய இடம் குருவனுடைய வீடோ புதனுடைய வீட்டிலோ இருக்கிறதுனால அந்த புதனுடைய தன்மையும் குருவனுடைய தன்மையும் அது இரட்டைப்படை ராசியில் இருக்கிறதுனால அது வெளிப்படுத்துது. அப்போ குரு வீட்லேயோ புதன் வீட்லேயோ எந்த ஒரு பிளானட் மார்காதிபதியாக நிற்கிதோ அந்த பிளானட் நம்பிக்கை துரோகத்தை செஞ்சு உங்கள் பொருள் பறிபோகும். நம்பர் 1. நம்பர் 2 குரு திசையோ குரு புத்தியோ புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது நீங்கள் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆட்படுவீங்க. நம்பர் 2. நம்பர் 3 குருனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் வேறு பிளானட் இருந்து அது பாதகாதிபதியாவோ மார்காதிபதியாவோ இருந்தது அப்படின்னா அவங்களும் இப்போ குரு நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்குது, செவ்வாயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். விசாக நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குதுன்னா அது குரு மாதிரி செயல்படும், நம்பிக்கை துரோகத்தை செய்யும். ஆனால் செய்கிறது செவ்வாய்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நம்பிக்கை துரோகம் செய்கிறது செவ்வாய் கிடையாது.